ஸோ இப்போது நமக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த இடத்துல பாருங்கள். ஓகேவா, கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து எவ்ரி மந்த் இது வந்து இருக்குது. ஸோ இதுக்கான கேபிட்டல் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.1லேருந்து 1.2 lakhs வரைக்கும் தேவைப்படும். இது வந்து உங்களோட புரோக்கரை பொறுத்து ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஹலோ ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட்டை வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித் பேக் டெஸ்டிங்கோட பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராங்கிள். ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்னோடனே உங்களுக்கு வந்து நிறைய ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் இருக்குது. ஆல்ரெடி நம்ம 920 பார்த்துருக்கோம். அதிலே டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும். ஸோ இது வந்து மற்ற ஷார்ட் ஸ்ட்ராங்கிளை விட கொஞ்சம் டிஃபராக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த நிஃப்டியில் தான் நம்ம வந்து பாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருக்கோம். ஓரளவு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இது எந்த மாதிரியான ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங். இது வந்து பொசிஷனலாக கிடையாது, ஒவ்வொரு நாளும் வந்து எடுக்கிற ட்ரேடிங் தான். அதாவது இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனுவலாகவும் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஆல்கோ பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஆல்கோ மூலியமாகவும் இதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கில் நம்ம எந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது? எப்போதும் போல் நம்ம நிறைய 920 ஸ்ட்ராங்கிள் பார்த்துருப்போம், ஸ்ட்ராடில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி 920ல் ஸ்டார்ட் பண்ணுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன், அதாவது 12:25க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதே போல் இதோட க்ளோசிங் அப்படி எக்ஸிட் ஆகிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:25க்கு எக்ஸிட் ஆகிடுறீங்க. ஸோ இது வந்து நம்ம இன்ட்ராடே பண்ணுறோம். ஆஃப்டர்நூன் 12:25க்கு வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே போல் 3:25க்கு வந்து நம்ம எக்ஸிட் ஆகிடுறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிளில் எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது? பொதுவாகவே நமக்கு தெரியும், ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். இப்போது எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த அவுட் ஆஃப் த மணியை வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியமை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 20 rupees ப்ரீமியம் இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம எடுக்க போகிறோம். கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து 20 rupees இருக்கணும். புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 20 rupees இருக்கணும். எக்ஸாக்டாக 20 rupees அப்படிங்கிறது வந்து இருக்காது. அதுக்கு நியராக, அதாவது 21, 22 இல்லை 18, 17, 19 இல்லை 23 இந்த மாதிரி 20 rupees ப்ரீமியமுக்கு க்ளோஸாக இருக்கிற மாதிரியான ப்ரீமியமை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். சரி, இப்போ நம்ம வந்து ப்ரீமியம் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வேணும் இல்லையா? அப்போது இதுக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50%க்கான ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம போடணும். 50% அப்படின்னா இப்போ 20 rupee ப்ரீமியம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30 rupees வந்து இதுக்கு ஸ்டாப் லாஸு. இதை 24 எடுத்துருந்தோம் அப்படின்னா 36 வந்து இதுக்கு ஸ்டாப் லாஸு. ஸோ இந்த மாதிரி 50% வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம இதுக்கு வந்து வச்சுக்கிறோம். ஸோ இவ்வளோதும் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டு, அதாவது கடந்த ஒரு 5 வருஷத்துக்குமான பேக் டெஸ்ட்டை வந்து பண்ணி பார்க்க போகிறோம். அதில் நமக்கு இந்த ரிசல்ட்டு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஆல்கோ டெஸ்ட் அப்படிங்கிற பேக் டெஸ்டிங் வெப்சைட்டில் நம்ம இருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த இண்டெக்ஸை வந்து சூஸ் பண்ண போகிறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது நிஃப்டி. ஸோ இது வந்து நம்ம இன்ட்ராடே பண்ண போகிறோம். அதே போல் நம்மளோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:25, தென் எக்ஸிட் டைம் வந்து 3:25. சரியா? ஸோ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணியாச்சு. கேஷ் செக்மெண்ட் தான் இன்ட்ராடே பண்ண போகிறோம். டைம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கான ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்ஷியல் ஸ்கொயர் ஆஃப் தான், கம்ப்ளீட்டட் கிடையாது, பார்ஷியல் ஸ்கொயர் ஆஃப் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸை எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீமியம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அதனால் க்ளோசஸ்ட் ப்ரீமியம் 20 rupees. ஓகேவா? ப்ரீமியம் 20 இருக்கிற மாதிரி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 லெக்கையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு செல்லு கால் ஆப்ஷனு க்ளோசஸ்ட் ப்ரீமியம் வந்து 20 rupees. இதுக்கான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் வைக்கிறோம் 50%. ஸோ இதுக்கு எதுவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அது இதுன்னு எதுவுமே கிடையாது, ரீஎன்ட்ரி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஜஸ்ட் 20 rupees ப்ரீமியமில் வந்து நம்ம எடுக்கிறோம். அதுக்கான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து 50% வைக்கிறோம். அதே போல் இந்த இடத்துல செல்லு காலுக்கு பதிலாக புட்டு, தென் க்ளோசஸ்ட் ப்ரீமியம் 20 rupees. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸு 50%. ஓகேவா? ஸோ 2 பக்கமும் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கோம். நிஃப்டி சூஸ் பண்ணியிருக்கோம், இன்ட்ராடே சூஸ் பண்ணியிருக்கோம், தென் டைமிங் எல்லாமே கரெக்டாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணுறோம் 20 rupees ப்ரீமியமில் 50% ஸ்டாப் லாஸு. புட் ஆப்ஷனை செல் பண்ணுறோம் 20 rupees ப்ரீமியம் கிட்டே இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறோம். அதுக்கும் 50% அப்படிங்கிறது வந்து ஸ்டாப் லாஸு. ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம
லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் டேட்டா கிடைக்கிற வரைக்கும், அதாவது 2019 மார்ச்லேருந்து தான் நமக்கு இதில் வந்து டேட்டா கிடைக்குது. ஸோ மார்ச் 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி தான், சரியா? மந்த்லி எக்ஸ்பைரி கிடையாது, இது வந்து வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ இப்போ இதை வந்து பேக் டெஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது நமக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த இடத்துல பாருங்கள், ஓகேவா? கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து எவ்ரி மந்த் இது வந்து இருக்குது. ஸோ இதுக்கான கேபிட்டல் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.1லேருந்து 1.2 லேக்ஸ் வரைக்கும் தேவைப்படும். இது வந்து உங்களோட புரோக்கரை பொறுத்து ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஏன்னா நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் 2 லெக்கையும் வந்து செல் பண்ணுறோம் இல்லையா? அதனால் நியர்லி 1.1லேருந்து 1.2 லேக்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அடுத்ததாக ஒரு சந்தேகம் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜோ இல்லை டேக்ஸோ இல்லாமல் தான், அதாவது இது வந்து சேர்க்காமல் இந்த மாதிரினா ப்ராஃபிட் வந்து வருது. ஸோ இதில் நம்ம புரோக்கரேஜ் சேர்த்தோம், டேக்ஸும் சேர்த்தோம் அப்படின்னா இதில் நமக்கு எந்த மாதிரி ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ புரோக்கரேஜ் வந்து 40 rupees per ஆர்டர்னு வச்சுக்குவோம், சரிங்களா? ஓகே, இப்போ என்ன ஆகுது? ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட்டில் காமிக்குது. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கானது. ஆப்ஷன் செல்லர் அப்படின்னா பொதுவாகவே ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்க நிறைய கேபிட்டல் உங்ககிட்ட வேணும். அதாவது ஒரு 10 to 20 லேக்ஸ் இல்லை அதுக்கு மேலே ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 20 லேக்ஸ் இருந்தால் தான் உங்களால் வந்து ஒரு மந்த்லி கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து எடுக்க முடியும். ஸோ அப்போ ரீட்டைலர் எங்களை மாதிரி ஒரு 2 லேக்ஸ் வச்சு 3 லேக்ஸ் வச்சுக்கிட்டு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணவே முடியாதா அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் இதை விட ஏதாவது ஒரு பெட்டரான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம இது எல்லாமே ஒவ்வொரு லாட்டுக்கு எடுத்தோம் இல்லையா? இதை வந்து ஜஸ்ட் ஒரு 10 லாட்டாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல நான் 10 லாட்ஸ் போடுறேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 10 லாட்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், புரோக்கரேஜ் டேக்ஸஸ் எல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதனால தான் சொன்னேன், நீங்கள் ஒரு லாட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த மாதிரி புரோக்கரேஜ் வரப்போகுது. இதுவே நீங்கள் 10 லாட் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட லாட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராஃபிட்டுங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் புரோக்கரேஜுங்கிறது வந்து அதிகமாக இருக்காது. ஏன்னா புரோக்கரேஜ் அப்படிங்கிறது வந்து லாட் சைஸை பொறுத்து இருக்காது, உங்களுக்கு ஆர்டரை பொறுத்து தான் இருக்கும், சரியா? ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லை ஒரு ஆர்டர் விழுது அப்படின்னா அந்த ஆர்டர்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து புரோக்கரேஜ் அப்படின்னு இருக்கும். ஒரே டைமில் அந்த 10 லாட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆர்டருக்கான புரோக்கரேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபார்ம் பண்ணும்போது அது வந்து புரோக்கரேஜ் இல்லாமல் நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு வந்து லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு எவ்வளவு கிடைக்கும், எந்த மாதிரியான ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து மோஸ்ட்லி கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து எவ்ரி இயர் இருக்குது. பொதுவாக சிலர் வந்து சொல்லுவாங்க, நம்ம பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு 6 மந்த்தோ இல்லை லாஸ்ட் 1 இயர் இல்லை லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மட்டும் பண்ணி பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமோ இல்லை ஒரு ஹாஃப் இயருக்கு ஒன்ஸ் வந்து அதோட கேரக்டர் அப்படிங்கிறது மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து உங்களால் கண்டினியூவாக யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான புரிதல் அப்படிங்கிறது வந்து இருக்கும், கண்ணோட்டம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் மார்க்கெட் எவ்வளவோ அதோட கண்டிஷன்ஸ் மாறி இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜான ப்ராஃபிட், அதாவது பர் இயர் 20% மேலே வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நீங்கள் 1,88,000 தானே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மார்ச் 11க்கு மேலே தான். ஸோ பிப்ரவரி அண்ட் ஜனவரி வந்து நம்ம செக் பண்ணியே பார்க்கல, ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வீக்லி டேட்டாங்கிறது வந்து கிடைக்கல. ஸோ அது ஓரளவு கிடச்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 2%, அதாவது 20% அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா அபவுட் 20% அதுதான் நமக்கு வந்து ரிட்டனாக கிடச்சிருக்கு. ஸோ இதில் இதையும் நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெய்லி பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஃப்ரைடேவை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரைடேல வந்து மேக்ஸிமம் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகாது, கம்மியாகாது. அதனால் இந்த ட்ரேடிங்கை நம்ம ஃப்ரைடேல அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இன்னும் கூட நமக்கு இந்த இயரில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு 18,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இன்னும் கொஞ்சமாக வந்து மெருகேற்றலாம். அதாவது இன்னும் வேறு ஏதாவது பண்ணலாமா, டைமிங் மாற்றி செக் பண்ணலாமா, இல்லை 20 rupees ப்ரீமியம் வந்து 25 மாற்றி பார்க்கலாமா, இல்லை 18, 15 வச்சுக்கலாமா, இல்லை டைமிங்கில் எதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு ஓகே, ஓரளவு எல்லா விதத்துலையும் நமக்கு இது செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள்.
அடுத்தது ஏதாவது ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது சூட் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணால் மட்டுமே நீங்கள் ரியலாக எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். நான் இதை வந்து சஜஷன் பண்ணல. இது வந்து ஒரு பேக் டெஸ்ட் ரிப்போர்ட்டு. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் கொடுக்குது பேக் டெஸ்டிங்கில். இல்லை நான் பேக் டெஸ்ட் பண்ணது எனக்கும் நல்ல ரிப்போர்ட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு மேக்ஸிமம் ட்ரா டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 தான். இப்போ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20,000 தான் ட்ரா டவுன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இந்த 20,000 அப்படிங்கிறது வந்து நீங்கள் 10 lakh இல்லை 12 lakh கேபிட்டல் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. 10 லாட்டுக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 12 lakhs கிட்ட கேபிட்டல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. 12 lakhsக்கு 20 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2%க்கும் கம்மியான ட்ரா டவுன் தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இதில் இந்த டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதில் பாருங்கள், உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் இன் சிங்கிள் ட்ரேட், மேக்ஸிமமாக ஒரு ட்ரேடில் வந்து நீங்கள் 13,000 வரைக்கும் தான் லாஸ் பண்ணுவீங்க. அப்போது அந்த 12 lakhsக்கு 13,000 அப்படிங்கிறது வந்து 1%. நீங்கள் மேக்ஸிமம் ஒன் டேயில் 1% தான் லாஸ் பண்ணுவீங்க. அதே போல் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இன் சிங்கிள் ட்ரேடு பார்த்தீங்கன்னா 21,000 இருக்குது. ஸோ அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு நீங்கள் நேர்லி 1.8லேருந்து 2% வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. மேக்ஸிமம் ட்ரா டவுன், அதாவது ஓவராலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரா டவுனுங்கிறது வந்து 37,000. இந்த 37,000 அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 3%. உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரா டவுனே உங்களுக்கு 3% வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வின்னிங் ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா 13 இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் 13 டைம்ஸ் வந்து வின்னிங் ஸ்டிக் இருக்குது. அதே போல் லாஸிங் ஸ்டிக் அப்படிங்கிறது வந்து 4 இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ரியலாக வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இதை பார்க்கும்போது வேறு மாதிரி தெரியலாம். அதாவது நான் வந்து 10 லட்ச ரூபா போட்டு எனக்கு 2 லட்ச ரூபா இல்லை 2.5 லட்ச ரூபா கிடைக்குது அப்படின்னா வெறும் 20% வருஷத்துக்கே 20% தான் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்து இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறங்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் 20% பண்ணுறீங்க இல்லை 30% அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து ஆப்ஷன் பையருக்கு புரியாது. ஏன்னா அவங்க நினைக்கிற விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு நாள்லே 20% பண்ணுவேனே, நான் வந்து 1 lakh கேபிட்டல் யூஸ் பண்ணி 20,000 ஒரே நாளில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்து புரிதல் இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. மார்க்கெட்டில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 100 crores வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை க்ரோர்ஸ் கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கலாம் அவங்களால பண்ண முடியாதா? உங்களை விட அவங்க எவ்வளவோ பெரிய அனலிஸ்டெல்லாம் இருப்பாங்க. ஏன் அவங்களால வந்து அந்த மாதிரி பண்ண முடியல? 20% மந்த்லிலாம் ஏன் எடுக்க முடியல? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும். உங்களோட கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ண எது வந்து உங்களுக்கு சேஃப் மெத்தடு, நம்மளோட கேபிட்டலை எது வந்து அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். கம்மியான ரிட்டர்ன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. கம்மியான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுற விஷயத்த சொல்ல வரேன். அதாவது 20%ங்கிறது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். இயர்லி 20% அப்படின்னா 5 yearsல உங்களோட கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து டபுள் ஆகிடும். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பெரிய அமௌண்ட், ஹியூஜ் அமௌண்ட் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரேடிங் செட்டப்பை வந்து ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ 5 yearsல அது வந்து டபுள் ஆச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரேடிங் செட்டப் தான். இதை வந்து நீங்கள் ஆப்ஷன் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட்டோட லெவல் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.